அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். உங்களுக்கு இந்த இதில் வந்து பல விஷயங்களை நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலம் போட்டுன்னு வரேன். இதில் நாங்கள் பார்க்க போகிற வந்து எவ்வளோ வருஷத்துக்கு போகிறோம் பிரபாகரன் வந்து தமிழ் புலி தலைவராக இருந்து போராட்டம் பண்ணி இந்த சிங்கள இராணுவங்களை கடைசியாக தோற்று போய் தமிழ் மக்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்காம இருந்து இப்போ அனுரகுமார இந்த தலைமையில் சுதந்திரம் கிடைச்சிது. இப்போ இந்தியாவில் வந்து முதலமைச்சர் விஜய் மாறினா வந்து திரும்பியும் தமிழ் போராட்டம் நீடிக்கலாம் என்று வழிகள் வந்து பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து நான் வந்து விஜய் ஃப்ரெண்டாக எதுக்கு இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு முந்தி நம்ம பார்க்க வேண்டியது இந்த பிரபாகரன்ற கதை தான். வாங்க அதை எப்படின்னு பார்ப்போம். இப்போ தமிழ் மக்கள் வந்து வாழ்வது வசதி இல்லாமல் தமிழவர்கள், இந்து மக்கள், முஸ்லீம் மக்கள், தமிழவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் அதிகமாக இந்து மக்கள் கொல்லப்பட்டார்கள் ஒரு தகவலும் வெளியாகிறது. இப்போ வந்து இந்த தமிழ் புலி இதில் வந்து இப்போ வந்து பிரபாகரன் கொல்லப்பட்டிருந்து ஒரு பக்கம் கருத்தோடினாலும் இன்னொரு பக்கம் இல்லை அவர் தப்பிச்சு இந்தியாவுக்கு போய்விட்டார்னு பார்த்தாலும் இந்த காலகட்டம் இவ்வளோ வருஷமாகியும் பிரபாகரனை பார்த்து ஒரு டிப்பும் கூட கிடைக்காமல் இருக்கிற பட்சத்தில் அவர் இப்போ இழந்து மிக்கலாம், இல்லை அவர் முதியவராகவும் இருக்கலாம். இப்போ அவர் வந்து நம்ம கண்டாலும் பிரபாகரன் அடையாளம் காண முடியுமா இல்லையான்னு தெரியல. அப்படியே நம்ம அடையாளம் கண்டாலும் அவரை இப்போ உயிரோடு கண்டாலும் அவரால் திரும்பி இந்த தமிழ் இனத்துக்காக போராட முடியுமான்னு தெரியல. இப்போ பிரபாகரனை பற்றி இன்னும் ஒரு தகவலும் கூட இன்னும் வெளியாகாமல் இருக்கிறத பார்த்தா அவர் இறந்தும் கூட போய்க்கலாம். சிங்கள இராணுவத்தை எதிர்காட்டியும் இந்தியாவுக்கு போன பின்பு அவர் இறந்தும் கூட போயிருக்கலாம். அப்போ தமிழுக்காக வந்து பிரபாகரன் எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க, எவ்வளோ யுத்தம் செஞ்சாங்க. ஆனால் தமிழ இனத்தால் பிரபாகரனுக்கு துரோகம் நினைக்கப்பட்டதுனால தான், அவன் நண்பர்மார்களே பிரபாகரனுக்கு துரோகம் செய்ய போனதுனால தான் இப்போவும் இந்த பிரபாகரனுக்கு ஒன்றுமே பண்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. பிரபாகரனும் ஸ்ரீலங்கா விட்டு இந்தியாவுக்கு தப்பிச்சும் ஓடிவிட்டார். இப்போ நாங்கள் வந்து எது பின்னாடி இன்னொன்று பார்ப்போம். விஜய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு வந்து நான் பார்க்குறதுக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய நம்ம எல்லா படத்தையும் பார்ப்போம். விஜயில் பாட்டு இல்லை, எல்லா படத்தையும் பார்ப்போம். விஜய் போடுற அந்த எட்டிங்களுக்கு நம்ம மயங்கிப்போம். இப்போ விஜயில் இந்த படம் இதில் நான் வந்து மயங்கிட்டேன். அதனால் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாயினேன். ஆனால் கொஞ்ச நாள் போகிற நேற்றுக்கு ஒரு கட்டுக்கலை ஒன்று விஜயை பார்த்து ஸ்ரீலங்காவில் பரவ ஆரம்பிச்சிட்டு. ஆமாங்க, விஜயை பற்றி ஸ்ரீலங்காவில் ஒரு கட்டுக்கதை ஒன்று நான் ஒரு 11ஆம் ஆண்டு படிக்கும்போது ஆரம்பிச்சிட்டு. அந்த டைமில் எனக்கு பெருசாக இது விளங்கலை. அது எல்லை முடித்த பின்பு எனக்கு மெயினாக பட்டுது. அது எப்படின்னா தெரியல, விஜயை பார்த்து பொய்யா புறப்படுறது, விஜய் ஒரு தீவிரவாதி அப்படின்ட்டு ஒரு புறவு ஒன்று ஓட ஆரம்பிச்சிட்டு. அந்த டைமில் அவன் முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பு என்று ஒரு கதையும் அதில் போக வச்சுட்டு, அது பிறகு என்னடா இது படத்தில் நடிக்கிற நல்ல வேலை பார்க்காம முஸ்லீம்களுக்கு எதிர்ப்பு ஆயுதமாக தூக்கி கொடுக்காமனு என் மனசில் பயமாக பதிஞ்சிச்சு. அந்த டைம் நான் விஜய் இஸ்லாத்துக்காக வேண்டி தூக்கி போட்டேன். இஸ்லாத்தை இருக்கிறவன் நமக்கு இப்படி ரசிகராக முடியுண்டு அப்படின்ட்டு நான் ஒரு ரசிக பக்கம் மாறலை. மொத்தம் ஒரு ரசிகர் எடுத்தால் இன்னொரு ரசிக பக்கம் மாறிடுவான். அவனை எட்டி பிடிச்சிச்சின்னா திரும்பி அவன் பக்கம் அவன் நல்லவன் தெரிஞ்சாலும் வாரத்துக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. திரும்பி அவனோட சின்னதுக்கு அவன் நல்லவன் தெரிஞ்சவன் சிலவன் திரும்பி மாறின்னு சப்போர்ட் பண்ணான். சிலவன் 2 ரசிகரும் கூட வச்சிருக்கிறான். ஆனால் நான் விஜய் வெறுத்த பின்பு ஒரு ரசிகர் இருக்கும் நான் பட்டம் கட்ட போகவில்லை. அதுக்கு பின்னால் என்ன நடந்துட்டா, கொஞ்ச நாள் போகிற பின்னால் விஜய் என்ன யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த டைமில் விஜய் வந்து போலீஸ்காரன் வீட்டை சர்ச் பண்ணது, அந்த விஷயங்கள் வந்து யூடியூப்பில் வந்து காட்டுச்சு வீடியோஸை. சரி என்ன இங்கே நடக்கிற வீடியோ எனக்கு ப்ளேர் பண்ணி பார்த்தேன். அதுக்கு பின்பு விஜய் மேலே சாட்டப்பட்டது பொய் குற்றம், அவர் தவறு எதுவும் செய்யலை என்று ஒரு தகவல் வந்து எனக்கு வெளியாகினது. அதுக்கு பின்னால் திரும்பி விஜய் ரசிகரை ஏற்றுக்கொண்டு
அந்த ரசிகராக விஜய் நான் ஏற்றுக்கொண்டதுக்கு, விஜயை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கொண்டதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அவர் நடித்த ஒவ்வொரு படத்துலையுமே அவர் வந்து தமிழுக்கு ஆர்வம், தமிழில் இருக்கிறவர்களுக்கு எதிர்ப்பாக அந்த தடுப்புகள் கொடுத்திருந்தார். அங்கே மட்டும் இல்லை, அவர் கட்சி ஆரம்பித்து முதலமைச்சர் ஆகினாலும் தமிழர்களுக்காக வேண்டி போராடுவார் என்று நம்பிக்கை என் உள்ளத்தில் ஆரம்பப்படைஞ்சிச்சு. அதுபோல் தான் விஜய் ரசிகராக நான் திரும்பி மாற தொடங்கினேன். விஜய் ரசிகராக நான் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம், தமிழர்கள் இனத்துக்காக வேண்டி போராடுற ஒரே போராட்டம். இந்த பிரபாகரனை பார்த்த அதே துணிச்சல், அதே நம்பிக்கை விஜய் இடத்தில் வந்தது. அதனால பிரபாகரன் வீடியோகளை நான் எந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்கும்போது பிரபாகரனை பற்றி என்னென்ன சொல்லியிருந்தாங்களோ அந்த ஒன்று கூட அசலும் கூட மிஸ் ஆகாமல் அப்படியே விஜயில் இருக்கிறது மிக்குது. விஜய் தமிழ்நாட்டுக்காக அவர் உயிரை கொடுக்குறதையும் கூட ரெடியாக இருப்பார் என்று எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டனால தான் விஜய் நான் 2ஆகவும் ரசிகராக ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு பின்னால் நாங்கள் பார்க்க போகிற வந்து ஒரு டொட்டல் கேஸை பற்றி. ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு படிச்சிருந்த ஒரு டொட்டலை ரேப் பண்ணி போட்டு அவங்க கொலையும் கூட செய்யாமல் அப்படியே விட்டு போட்டு கை காலை கட்டி போட்டு போய்க்கிறான். அப்படின்டா கை காலை கட்டி போட்டு அவரை ரேப் பண்ணிவிட்டு அவரை ஒன்றும் செய்யாமல் நகைலாம் எடுத்துன்னு போனவன், அவர் ஃபோனின் நகையும் கூட அவன் எடுத்துன்னு போகலை. அவர் கழுத்தில் போட்டுட்டு அருங்கோல் செயின், அவர் கையில் இருக்கிற ஃபோன், அவ்வளோதான் அவன் கொண்டு போய்க்கிறான். அவரை ஃபோன்லேயே அவன் பார்த்துருந்தது விஷயம் வந்து திச்சானது. அவன் எந்த டொட்டரை ரேப் பண்ணானோ அந்த டொட்டரை ஆபாச வீடியோங்களை பார்த்துருந்தான். இப்போ எல்லாருக்கும் வந்து சின்ன டவுட்டு, டொட்டர் இவ்வளோ கெட்டோல இருந்தால் அவன் வந்து சும்மா கேட்டோடனே அதை கொடுத்திக்கலாம், எதுக்காக அவன் கை கால கட்டுப்படணும் அப்படின்னு ஒரு வார்த்தை. இது எடிட்டிங் காமிக்கலாம், உண்மையாக இருக்கலாம். ஆனால் இந்த வீடியோக்கள் வந்து எடிட்டிங்காக ரியலாண்டு எல்லாருக்குமே சின்ன டவுட் உண்டு இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து எடிட்டிங்காக இருந்தீண்டா அவன் வந்து இந்த கைக்கால கட்டப்பட்டு டொட்டலை அவன் ரேப் பண்ணிவிட்டு போய்க்கிறான். அப்படின்ட்டு இதில் பார்க்குற நேரத்துக்கு எல்லாருமே அவளை ரேப் பண்ணப்பட்டவளை கொண்டு போட்டு தான் போவாங்க. பின்னால் நமக்கு ஆபத்தொண்டு இருக்கிறது. ஆனால் இதே இதில் இன்னொன்று பார்க்குறதுக்கு அவன் அப்படியே விட்டு போட்டு போய்க்கிறான். அவன் எதுக்காக இந்த இன்னொரு பக்கம் பார்க்குறதுக்கு அவன் பக்கம் இன்னும் ஆக்கள் இருக்கிறாங்களா, அவன் தனிப்பட்டவனாண்டு இன்னும் மக்கள்களுக்கு சந்தேகம் இருக்குது. இது ஒயோட நிற்குமா, இன்னும் நீடிக்குமான்னு தெரியல. அவங்க இந்த டாக்டர் உடனே அவரை பெரிய அதிகாரத்தை போய் சொல்லி உடனே அவங்க வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணினாங்க. இப்போ அவன் செஞ்சது வந்து அவருக்கு பிடிச்சிருந்தால் அவளை வந்து அப்படியே விட்டிருக்கலாம். இன்னும் பார்க்கறதுக்கு அவளை செயின் நீ ஃபோனை அவன் திருண்டு போனனால அவள் வந்து அதை போய் அப்படியே சொல்லியிருக்கலாம். அப்போ இந்த செயினையும் இந்த ஃபோனையும் மீட்கிறதுக்காக வேண்டி அவள் சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொண்டு இருக்குது. அப்போ வந்து ஒரு டாக்டர் ரேப் பண்ணிட்டு போய்க்கிறான். அவன் பின்னால் இன்னொரு பக்கம் பார்க்கறதுக்கு இன்னும் ஆட்கள் இருக்கிறாங்களா, இல்லை இதான் ஆரம்பமானி எல்லாருக்கும் தோணலாம். இல்லையா அவர் ஃபோனையும் நகையும் மீட்கிறதுக்காக வேண்டி இந்த டாக்டர்கிட்ட போய் சொல்லி போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். இல்லையா அவர் வந்து அவன் செஞ்சது ஃபோனையும் நகையும் திருடாமல் போயிருந்தால் இந்த கேஸ் வெளியாகாமல் கூட இருந்திக்கலாம். இல்லைங்கதான், இல்லை ஃபோனுக்கு நகைக்காக வேண்டி சொல்லணும், அது இன்னும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அவளை வச்சு பார்த்துக்கலாம். இல்லை இந்த ஃபோனையும் நகையும் மீட்கிறதுக்காக வேண்டி கூட அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லையா இன்னொருத்தங்க சீரடிச்சிட்டாண்டு செய்யறவங்க கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். என்று எந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறேன்னு எனக்கு புரியலை. உண்மையாகவே இந்த டாக்டர் வந்து விரும்பி அவன் கைக்கால கட்டப்பட்டு ரேப் பண்ணி இருந்தாலும் அந்த டாக்டருக்கு கொஞ்சமாலும் மனசுக்குள்ளே விருப்பம் இருந்துக்கும். அவன் நகையை எடுத்துன்னு போனனால நகையும் ஃபோனை மீட்கிறதுக்காக வேண்டி அந்த ரேப்பிங் நாடகத்தை ரேப்பிங் பண்ண விஷயத்த அவள் வெளியே சொல்லி
அவனை ஜெயிலுக்குள்ளே அடைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 ஆன்சரில் நம்ம பார்க்க முடியும். அப்படின்னு சொல்கிற நேரத்துக்கு இப்போ 2 ஆன்சர் எதுக்காக வருதுன்னா, அவன் டாக்டர் ஃபோனை தூக்கின்னு போய்க்கிறான். ஆனால் அந்த டாக்டரை ஆபாச வீடியோ அவன் பார்த்து கொண்டிருந்தான். அதையும் போலீஸ்கார் மீட்ட உடனே அதிர்ச்சியில் உறைஞ்சி போகிறாங்க. அப்போ போலீஸ்காரனுக்கு இது எடிட்டிங்கா ரியராண்டு இன்னமும் புரியலை. எடிட்டிங் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ அதிகமாக எடிட்டிங் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணினா வராங்க. அப்படின்னு பார்க்குற நேரத்துக்கு இந்த டாக்டர் இந்த எடிட்டிங் பண்ணின வீடியோக்கெல்லாம் ரியராக கொடுத்த பார்த்தனால ரேப் பண்ணி போட்டு அவரை ஃபோனையும் நகையும் தூக்கின்னு போயிட்டாங்களா, அதனால அவரை கொல்லாம விட்டாங்களா, இல்லை அவன் பின்னால் இன்னமும் ஆட்கள் இருக்கிறாங்களான்ட்டு மக்களுக்கு நிறைய பல சந்தேகங்கள் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு இதையும் பார்த்துப்போம். இப்போ இந்த மூளை ஆளுக்கு ஒரு போலீஸ்காரன் அரைஞ்சிடாரு. உடனே போலீஸ்காரனுக்கு அப்போ ஒரு சட்டம் போடாமட்டு ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு அட்மிட் ஆகின்னு மட்டும் இல்லாமல் 10,000 ரூபா லீசிங்கும் இந்த டாக்டர் இந்த மூளைக்கு மேலே போடப்பட்டிருக்குது. இப்போ இது போல் இந்த நிகழ்ச்சியில் வேறு என்ன மாற்றங்கள் போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவன் சிங்கள ஸ்கூல் எரிக்கப்பட்டு விசிட்டாளருக்கும் எரிக்கப்பட்டு குழி தோண்டி புதைக்கப்பட்டியது. அப்போ இது மேற்கொண்டு விஷயங்கள் என்னென்று அடுத்த வீடியோ பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.